இன்றைய தினம் ஒரு முக்கியமான அறிவிப்பு PLO சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. ஈரானியர்களுக்கு திங்கட்கிழமை அவர்களுடைய மொபைல் எல்லாத்துக்குமே ஒரு SMS வந்திருக்கிறது, ஒரு குறுஞ்செய்தி வந்திருக்கிறது. அந்த குறுஞ்செய்தியை யார் அனுப்பினாங்க என்கிற தகவல்கள் கிடையாது. ஆனால் அதில் வந்திருக்கக்கூடிய தகவல் என்னன்னு கேட்டால், அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஒரு செயல் வீரர். இதே நேரத்தில் எதிர்வருகிற வியாழக்கிழமை இன்ஷா அல்லாஹ் ஜெனீவாவில் மீண்டும் என்ன செய்ய போறாங்கன்னா, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு முக்கியமான சந்திப்பு நடைபெற இருக்கிறது. இரண்டு தரப்பார மீண்டும் ஒரு சந்திப்பை மேற்கொண்டு இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை நடத்த இருக்கிறார்கள். அதற்கு மத்தியில் தான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வந்த மிகப்பெரிய யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 137வது நாட்களை நாம் தாண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது, காசாவையொட்டிய சர்வதேச நிலப்பரப்பில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்னைக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் இதுவரைக்கும் இன்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் காசாவுக்குள் நடத்தி இருக்கக்கூடிய பயங்கரவாத தாக்குதல்கள் காரணமாக 4 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் 20க்கு மேற்பட்ட சகோதரர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிறது காசாவினுடைய சுகாதார அமைச்சகம். தொடர்ந்தும் யுத்த நிறுத்தத்தை மீறி இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்பாவிகள் மீது தாக்குதல்களை நடத்தி வரக்கூடிய இந்த தருணத்தில் இன்றைய தினம் ஒரு முக்கியமான அறிவிப்பு PLO சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. PLOங்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு. குறிப்பாக PLO தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாலஸ்டைன் அத்தாரிட்டியை வழிநடத்தக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஃபத்தாஹ் அமைப்பு, அதனோடு இணைந்த PLO, அதனோடு இணைந்த பாலஸ்தீன அத்தாரிட்டி, இவங்க 3 அமைப்பும் சேர்ந்து தான் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் பாலஸ்தீனத்தை ஆட்சி செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறாங்கிறது நமக்கு தெரியும். இவ்வளவு காலமாக இந்த PLOவுக்கும் பாலஸ்தீனம் காசாவில் இருக்கக்கூடிய போராளி குழுக்களுக்கும் இடையில ஒரு பரஸ்பர விரோதம் இருந்து கொண்டே இருந்தது. இந்த இடத்துல ஒன்றை புரிஞ்சுக்கிறங்க, நம்முடைய வீடியோவை புதிதாக பார்க்கிற சகோதரர்களாக இருந்தால் நம்ம பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பெயரை வீடியோவில் சொல்ல மாட்டோம். காரணம் என்னன்னா, அந்த பெயருக்காக வேண்டிய வீடியோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்படும்ங்கிற காரணத்தினால தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்கிற பெயரை பயன்படுத்துகிறோம். பாலஸ்தீன விடுதலை அமைப்புன்னு ஆக்சுவலி யாருக்கு சொல்லுவாங்கன்னா PLOவுக்கு தான் சொல்லுவாங்க. PLO என்று சொல்லும் போது வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய அமைப்புன்னு புரிஞ்சுக்கிறங்க. பாலஸ்தீன விடுதலை அமைப்புன்னு நான் சொல்லும் போது அது காசாவில் இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். காசாவில் இருக்கக்கூடிய போராளி குழுக்களுக்கும் நிஜமான PLOவுக்கும் இடையில பரஸ்பரம் விரோதங்களும் சண்டைகளும் நீண்டு வந்த நிலையில வெஸ்ட் பேங்க் பகுதிகளை PLO ஆட்சி செய்துக்கிட்டு இருந்தாங்க, பாலஸ்டைன் அத்தாரிட்டி என்கிற பெயரில். இதே நேரத்தில் காசாவை பாலஸ்தீன விடுதலை அமைப்புகள், போராளி குழுக்கள் தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். இன்று வரைக்கும் அவர்கள் தான் ஆட்சி செய்து வரக்கூடிய நிலையில தான் இன்றைக்கு PLOவினுடைய நிர்வாக குழுவினுடைய ஜெனரல் செக்ரட்டரியாக தேர்வாகி இருக்கக்கூடிய அஸ்ஸாம் அல் அஹமது அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு அற்புதமான, அனைவராலும் பாராட்டு பெறக்கூடிய ஒரு அறிவிப்பாக இருக்கிறது. அதிலே அவர்கள் பாலஸ்தீனத்தின் காசாவில் செயல்பட்டு வரக்கூடிய போராளி குழுக்களில் யாரும் பயங்கரவாத அமைப்புகள் கிடையாது, அவர்களை பயங்கரவாத அமைப்புகள் என்று நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடக்கூடிய போராளி குழுக்கள் தான் என்பதை அடித்து சொல்லியிருக்கிற அதே நேரத்தில் பாலஸ்தீன காசாவில் செயல்படக்கூடிய இந்த போராட்ட அமைப்புகள் ஆயுதத்தை கீழே வைக்க வேண்டும், சரணடைய வேண்டும், அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக சண்டையிடக்கூடாது என்று சொல்லப்படுகிற எந்த காரணங்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லிட்டாங்க. இதில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய நலவு என்னன்னு கேட்டால், இவங்க ஒரு பக்கமும் காசாவில் இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் மறுபக்கமுமாக பிரிஞ்சு இருந்த காரணத்தினால தான் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் காசாவை ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியினூடாக அநியாயத்துக்கு மேல் அநியாயம் செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. வெஸ்ட் பேங்க்ல இவ்வளவு அநியாயம் நடப்பதற்கும் அதுதான் காரணமாக இருக்கிறது. ஆனால் இப்ப இவங்க சொல்ற மாதிரி இருதரப்புமே இணங்கி செயல்படுவார்களாக இருந்தால், பாலஸ்தீனத்திட PLOவும் காசாவில் இருக்கக்கூடிய போராளி குழுக்களும் 2 பேரும் இணைந்து செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள் என்றால்
நிறைய பிரச்சனைகளுக்கு பாலஸ்தீனத்துக்குள்ளேயும் தீர்வு கிடைத்துவிடும். பிளஸ் பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகாரம் பெற வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையும் வலுப்படுத்தப்படும் என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். பாலஸ்தீனத்தினுடைய மக்கள் தொடர்ந்தும் அவதிப்பட்டு வரக்கூடிய நேரத்தில் தான் இந்த மகிழ்ச்சிகரமான செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைய தினமும் ஈரான் தொடர்பாகவும் அமெரிக்கா தொடர்பாகவும் நிறைய செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஈரானுடைய இஸ்பஹான் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஹொமைனி ஷாகர் என்கிற பகுதிகளில் திங்கட்கிழமை இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹெலிகாப்டர் விபத்து காரணமாக கடுமையான சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக விமானத்தில் எத்தனை பேர் இருந்தார்கள் அல்லது அவர்களுடைய நிலை குறித்த எந்த உத்தியோகபூர்வமான செய்திகளும் இதுவரை வெளியாகவில்லை. ஏன்னா விமான விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதிங்கிறது ஒரு மலைப்பாங்கான பகுதியாக இருக்கிற காரணத்தினால தான் அந்த தகவல்கள் வெளியாகவில்லை. ஆனால் இதுவரை வெளியாக இருக்கிற தகவல் பிரகாரம் இது ஒரு விபத்து தான் என்பதை ஈரானுடைய ஊடகங்களும் ஈரானுடைய பாதுகாப்பு தரப்பும் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். மற்றபடி வெளிநாட்டு சதிகளால் இந்த விபத்து ஏற்படவில்லை என்பதையும் அவர்கள் தெளிவூட்டி இருக்கிறார்கள். எது எப்படி போனாலும் விமானத்தினுடைய கருப்பு பெட்டி இன்னும் கண்டெடுக்கப்படவில்லை. அப்படி கண்டெடுக்கப்பட்டால் தான் அதற்குரிய தீர்வுகள் கிடைக்கும். ஆனால் விமான விபத்தை பொறுத்தவரையில் ஈரானில் பெரும்பாலும் தொழில்நுட்ப கோளாறுகளால் தான் நடைபெறுகிறது. ஈரானுடைய முன்னாள் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி, முன்னாள் ஃபாரின் மினிஸ்டர் அப்துல்லாஹியன் போன்றவர்கள் பயணித்த ஹெலிகாப்டரும் இதே மாதிரி விபத்துக்குள்ளானது நமக்கு தெரியும். ஏன்னா அதெல்லாம் பழைய விமானங்கள், அதனுடைய பார்ட்ஸுகள் இல்லை, அது பெரிய பற்றாக்குறையாக அவர்களுக்கு இருக்கிற காரணத்தினால இது மாதிரி விபத்துக்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் தான் அங்கே நிலவுகிறது. இப்படியான சூழலில் தான் ஈரானியர்களுக்கு திங்கட்கிழமை அவர்களுடைய மொபைல் எல்லாத்துக்குமே ஒரு SMS வந்திருக்கிறது, ஒரு குறுஞ்செய்தி வந்திருக்கிறது. அந்த குறுஞ்செய்தியை யார் அனுப்பினாங்க என்கிற தகவல்கள் கிடையாது. ஆனால் அதில் வந்திருக்கக்கூடிய தகவல் என்னன்னு கேட்டால், அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஒரு செயல் வீரர், அவர் வாய்ச்சொல்லில் வீரர் அல்ல, அவர் ஒரு செயல் வீரர், பொறுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி போடக்கூடிய அந்த செய்தியில் நீங்கள் போராட்டம் நடத்துகிறவர்களுக்கு சாதகமான செய்திகள் நடைபெறும் என்பதைத்தான் அந்த SMSல குறிப்பிட்டிருக்கிறார்கள். அமெரிக்கா அதிபரை மேற்கோள் காட்டித்தான் இந்த SMS போடப்பட்டிருக்கு. அப்படின்னால என்ன அர்த்தம் என்று கேட்டால், அமெரிக்காவுடைய ப்ராக்சிஸ் தான் ஈரானில் இருக்கக்கூடிய எல்லா மொபைல்களுக்கும் இந்த SMS அனுப்பி இருக்க வேண்டும். ஏற்கனவே போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்த போராட்டக்காரர்களுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, போராடி கொண்டே இருங்க, உதவி வந்துக்கிட்டே இருக்கு, நாங்கள் உங்களோட இருக்கிறோம்னாரு. கடைசியில் போராட்டத்தை அடிச்சு நொறுக்கி அடக்கிட்டாங்க ஈரானுக்குள்ள. அமெரிக்காவால் ஒன்றுமே செய்ய முடியாமல் போயிடுச்சு. அந்த போராட்டக்காரர்களுடைய நினைவாக நேற்றைய தினம் சில இடங்களில் ஈரானில் ஆர்ப்பாட்டங்கள், மாணவர் போராட்டங்கள் நடைபெற்றது. அந்த நேரத்தில் இந்த SMS அனுப்புகிறாங்க. அதாவது உங்களுக்கு குண்டு போட்டு ஈரானோட சண்டை பிடிக்க முடியும்னா அதை பண்ணணும், அதை விட்டு போட்டு அது பண்ணுறது எவ்வளோ டேஞ்சருங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, தொடர்ந்து இப்படியான ஒரு செயல்பாடுகளை அவர்கள் மேற்கொண்டு வரக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியும். இதே நேரத்தில் ஈரான் மீது ஒரு யுத்தம் நடத்தப்பட்டால் புரட்சிகர காவலர் பிரிவு IRGCயினுடைய தலைமையகம், அணுசக்தி நிலையங்கள், அதே போன்று பலிஸ்டிக் ஏவுகணை தயாரிக்கக்கூடிய இடங்கள் போன்றவற்றை நாங்கள் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துவோம் என்கிற செய்திகளை தொடர்ந்து அமெரிக்கர்கள் சொல்லி வரக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்க முடிகிற நேரம். இதே நேரத்தில் எதிர்வருகிற வியாழக்கிழமை இன்ஷா அல்லாஹ் ஜெனீவாவில் மீண்டும் என்ன செய்ய போகிறாங்க, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு முக்கியமான சந்திப்பு நடைபெற இருக்கிறது. இரண்டு தரப்பாரும் மீண்டும் ஒரு சந்திப்பை மேற்கொண்டு இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை நடத்த இருக்கிறார்கள். அதற்கு மத்தியில் தான் தற்போது வரைக்கும் அமெரிக்காவினுடைய USS ஆபிரகாம் லிங்கன் உள்ளிட்ட 13 விமானம் தாங்கி தாக்குதல் கப்பல்கள் மத்திய கிழக்குக்கு வந்திருக்கின்றன. கிழக்கு மத்திய தரை கடலை நோக்கி USS ஜெரால்டு ஃபோர்ட் வந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அமெரிக்கா தன்னுடைய இராணுவத்தை தொடர்ந்து குவிச்சு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் நீடித்த ஈரானுடைய யுத்தம் குறித்து பென்டகன் கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. ஈரானுக்குள்ள ஒரு யுத்தம் ஆரம்பித்து நீண்ட நெடிய காலம் யுத்தம் பண்ண போனோம்னா அமெரிக்காவுக்கு குண்டுகள் பற்றாக்குறை, ஆயுத பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் ஈரானுடைய பதிலடியும் கடுமையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு அமெரிக்காவுடைய அதிகாரிகளே இந்த தகவலை சொல்லி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல் தான். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று என்ன சொன்னார்னு சொன்னா, எங்களுக்கு ஈரான் மீது யுத்தம் நடத்த வேண்டாம், ஈரானோட சண்டைக்கு போக வேணாம்னு சொல்லி எங்களுடைய இராணுவ தளபதி எங்கேயும் சொல்லலைன்னாரு. ஆனால் ஈரானுடைய யுத்தம் தொடர்பாக அமெரிக்காவுடைய இராணுவ தளபதி ஆல்ரெடி 2-3 டேஸ்க்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டால், ஈரானோடு சண்டை பிடிப்பது சாதாரணமான விஷயம் அல்ல, அது மிகப்பெரிய ஆபத்தை நமக்கு உண்டாக்கும், எனவே அந்த யுத்தத்தை நம்ம தவிர்த்து கொள்ளணும் என்கிற கோரிக்கையை தான் அவர் முன் வச்சிருந்தாரு. இப்போ அமெரிக்க அதிபர் வந்து என்ன சொல்றாருன்னா, அப்படி எதுவுமே எங்க இராணுவ தளபதி பேசலங்கிறாரு. பேசினது அவர் பேசினது அவர் தான் இல்லைன்னு சொல்லணும். அதுவும் அவர்
அவர் இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் அந்த கருத்தில் சொல்லவில்லை, நான் இந்த கருத்தில் தான் சொன்னேன்னு தான் சொல்லணும். ஆனால் அவர் எதுவுமே பேசல. அமெரிக்க அதிபர் என்ன சொல்றாருன்னு கேட்டால் இல்லை அவர் அது அப்படி எதுவுமே சொல்லலைங்கிறாரு. எனவே அமெரிக்க அதிபருக்கு தெளிவாக அமெரிக்காவினுடைய இராணுவ தளபதியை ஈரானோடு சண்டையிடுவது ஆரோக்கியம் அல்ல, அது மிகப்பெரிய இழப்பை நமக்கு தரும்ங்கிறத தெளிவாக சொல்லி இருக்கிறாருங்கிறது மட்டும் திட்டவட்டமாக தெரிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. தொடர்ந்து நம்ம வெளியூரில் ரமதான் காலத்தில் மாற்று மத நண்பர்களுக்கான இஸ்லாம் பற்றிய கேள்வி பதில் நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்கு இருக்கிற காரணத்தினால இப்படி வீடியோக்களை போடுவதற்கு கொஞ்சம் தாமதம் ஏற்படுகிற அதே நேரம் வீடியோ இந்த வடிவத்தில் தரப்படுகிறது. இவற்றையும் கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களை. தொடர்ந்து நம்ம இடைவிடாமல் இந்த தகவல்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய தேவையாக இருக்கிறது. எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரஸ்மின் மயசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு மார்க்கம் மற்றும் சமூக விவகாரங்கள் இது போன்ற சர்வதேச செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், கடந்த ரமலானுடைய மாதத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு 14 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்டுகிற ஒரு பணியை நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். அல்லாஹ்வினுடைய உதவியால் நீங்கள் செய்த தான தர்மங்கள் ஜகாத் நிதிகளால் அல்ஹம்துலில்லாஹ் 5 குடும்பங்களுக்கான வீடுகள் முழுமையாக கட்டி கொடுக்கப்பட்டு அவர்களுடைய கைகளிலேயே ஒப்படைக்கப்பட்டு விட்டது. கடு சந்தோஷம் கட்டி தந்தது. இது உங்களோட வீடு. இனி ஃபௌமி வேலை நடக்குதாண்டெல்லாம் பார்க்குற மடர் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் நாங்கள். சரிதானே? உங்களுக்கு எப்படிமா சந்தோஷமா? நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எங்களுக்கு இவ்வளவு தந்தது எங்களுக்கு மிச்சம் நன்றி. துவா செய்யுங்க சரியா? தொழுகை நோன்பு அதுகளை எல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும். மார்க்க விஷயங்கள் தானே. அல்லாட்ட நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டோம், மறுமைக்கு நீங்கள் தான் தேடிக்கொள்ளணும். சரிதானே? இந்த வீடு கட்டி முடிஞ்சதோடு நாங்கள் வர்றோம். அவங்களோட மனைவி வந்துட்டாங்க வீட்டுக்கு. கேட்கும்போது என்ன சொன்னாருண்டா, நான் இதுக்குத்தான் நினைப்பேன், அந்த வீடு நீங்கள் கட்டி தந்துட்டீங்க, எனவே நாங்கள் இனி சந்தோஷமாக இருப்போம். என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாரி அல்லாஹ் அவங்களோட எண்ணங்களை பேசாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்களாக அந்த தருணங்கள் இருந்தது. காரணம் என்னன்னா, இஸ்லாத்தை புனிதமிக்க வாழ்க்கை நெறியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அவர்களுடைய வறுமை நிலையை போக்கும் விதமாக இந்த சந்தர்ப்பம் அமைந்திருந்தது. அந்த அடிப்படையில் மீதமுள்ள 9 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. நம்ம ஒட்டுமொத்தமாக கோடிக்கணக்கில் காசை கொண்டு வந்து வச்சு இந்த பணிகளை பண்றது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்முடைய வீடியோவை பார்க்கக்கூடிய மக்களுக்கு கன்வே பண்றோம். அந்த மக்கள் தரக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டுதான் இந்த வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக இந்த பணிகளுக்காக 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபாய் என்று சின்ன சின்ன தொகைகளை கூட தந்து உதவிய பெருமனது கொண்ட சகோதர சகோதரிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி லட்சங்களில் உதவி செய்த சகோதர சகோதரிகளையும் பார்த்திருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அடிப்படையில் நமக்கு அதை தந்து உதவி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் 5 வீடுகள் கம்ப்ளீட்டடாக நம்ம கட்டி கொடுத்திருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் 4 வீடுகள் கட்டுவதற்குரிய ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. 2 வீடுகளுக்கான அத்திவாரம் போட்டிருக்கிறோம். இந்த அத்திவாரம் தித்வா புயல் வர்றதுக்கு முன்னாடி போட்டது. புயல் வந்ததோடு அந்த புயல் பணிகள் அந்த வேலைகளால் நமக்கு இதெல்லாம் நிறுத்தி இருந்தோம். அதனால தான் நம்ம விளம்பரங்களும் அது தொடர்பாக எங்கேயுமே போடலை. தற்போது புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்றை விட வேகமாக ரமலானிலே தர்மங்களை செய்வார்கள், தான தர்மங்களை அள்ளி கொடுப்பார்கள் என்கிற நபிமொழிகளை சஹீஹுல் புகாரி முஸ்லிம் உள்ளிட்ட நபிமொழி கிரந்தங்களில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவ்வளவு அதிகமாக ரசூலுல்லாஹ் தான தர்மங்களை செய்து கிடைக்கிறதையெல்லாம் கொடுத்து நன்மைகளை சேகரித்துக் கொள்வார்கள். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் ஜகாத்து பெறுகிற கூட்டத்தினரை பற்றி 8 கூட்டத்தினருக்கு நீங்கள் ஜகாத்து வழங்க முடியும் என்று சொல்லும்போது அதிலே ஒரு கூட்டத்தினராக முஅல்லஃபத்துல் குலூப், இஸ்லாத்தின் பால் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்கிற ஒரு பிரிவினரையும் நமக்கு காட்டி தருகிறான். எனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிற சகோதரர்களுக்காக ஜகாத்து நிதிகளை கொடுக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. ரமலானுடைய காலத்திலே ஜகாத்துகளை கணக்கு பார்த்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குகிற சகோதரர்கள் இந்த பணிக்காகவும் ஒரு போர்ஷனை ஒதுக்குங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை முன்னால் தெரிகிற நம்முடைய ஹியூமனிஸ்ட் பீப்புள் ஆர்கனைசேஷன் என்கிற ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வைப்பிலிட முடியும். அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த குறித்த அக்கௌண்ட்டுக்கு வைப்பிலிட முடியாது என்று சொல்லுகிற போது அதில் முன்னாடி தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். உங்களுக்கு எப்படி நீங்கள் பணம் அனுப்பணும் என்கிற வழிமுறைகளை நம்ம லீகலாக சொல்லித் தருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நாமே ஆரம்பித்த பணி நாமே முடிக்க வேண்டும்
வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து 1000 ரூபா 2000 ரூபா லட்சங்கள் என்று எது நம்மளால் முடியுமோ அதை போட்டு இன்னும் ஒரு 9 வீடுகள் கட்டி முடிக்க வேண்டி இருக்கிறது. இந்த பணியில் அத்தனை பேரும் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜகாத்து தான தர்மங்களை ரமலானுடைய காலத்திலே இதற்காக வழங்குங்கள். வாரி வழங்குகிற போது நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உங்களுக்கான அழகான ஒரு வீட்டை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். ஏழை எளிய மக்களுக்காக உழைப்போம், அவர்களுக்காக கொடுப்போம். நாளை மறுமையில் நிரப்பமான கூலிகளை பெற்றுக்கொள்வோம். எனவே இதற்காக உதவி செய்யுங்கள் என்கிற பணிவான கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன்.